வணக்கம். சர்வதேச அரசியல்ல நம்ம தமிழர்கள் எத்தனையோ சாதனைகளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா, இப்ப இருக்கிற இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்துல அரசியல உலுக்கிற மாரி ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு. ஒரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த நபர் தான் இதுக்கு பின்னால் இருக்கிறார். ஸ்காட்லாந்து பார்லிமெண்ட்ல புதிய உறுப்பினரா ஒரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த டாக்டர் மணிவண்ணன் தேர்ந்தெடுக்கப்படுறார். நாடாளுமன்றத்துல பதவியேற்க தான் ஒரு தமிழ் திருநங்கை குடியேறி அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லியிருக்கிறார். My name is Dr. Q. Manavanan. I am a transgender Tamil immigrant. My pronouns are they, them. ஆனா, இங்க இவர் ஜெயிச்ச சில மணி நேரத்திலேயே சமூக வலைதளம் இவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு. இவர் வருஷத்துக்கு 77,000 பவுண்ட்ஸுக்கு மேல சம்பளம் எடுக்கிறார். ஆனா, இவருக்கு யூகேல வேலை செய்ய தகுதி இல்லையே. என்ன நடக்குதுங்க? வீடியோல இதை பற்றி தான் நாங்க முழுமையா பார்க்க போறோம். காணொலியை ஃபுல்லா பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். விஷயத்தை ஆழமா பார்க்கறதுக்கு முன்னால யார் இந்த டாக்டர் மணிவண்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிரீன் பார்ட்டி பசுமை கட்சி சார்பாக போட்டியிடுறவர் தான் இந்த மணிவண்ணன். இவர் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழ் ஆள். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினரா உள்ள நுழைஞ்சிருக்கிறார். இவர் தன்னை ஒரு நான் பைனரி டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு அடையாளப்படுத்தியிருக்கிறார். அதாவது ஆண் பெண் என்ற இரு பாலின எல்லைகளுக்கும் உட்படாத ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபர். இவருடைய ப்ரொனவுன்ஸ், அதாவது தங்களை எப்படி அழைக்க வேண்டும் என்று இவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தே இல்லாட்டி தெம் என்று தங்களை சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு இவருக்கு வருஷத்துக்கு 77,000 பவுண்ட் சலரியாக கொடுக்கறது இந்திய மதிப்புப்படி பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய தொகை. உலகளவில் அதிகார மட்டத்துக்கு, அதுவும் ஒரு சர்வதேச நாட்டின் நாடாளுமன்றத்தில் ஒரு தமிழ் திருநங்கை சென்றிருக்கிறது சமூக நீதி இந்த பார்வையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இவங்க ஜெயிச்சதை ஒரு தரப்பு கொண்டாடினாலும் சமூக வலைதளங்களில், குறிப்பாக ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் இவர்களுக்கு எதிரான பல கணக்குகள், குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக தொடங்கியிருக்கு. மிக குறிப்பாக லார்ட் பெபோ அப்படிங்கிற ஒரு பிரபலமாக போட்ட பதிவு தான் இப்போ காட்டு தீயா பரவி கொண்டிருக்கு. அந்த பதிவில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதா இவர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ரெண்டாவதா இவர் ஒரு தமிழ் குடியேறி, மூன்றாவதா இவர் முக்கியமாக யூகேயில் இவர் சட்டபூர்வமாக வேலை செய்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையுமே இல்லாதா அப்படின்ற ஒரு 3 குற்றச்சாட்டை இவர் வச்சுக்கிறார். நெட்டிசன்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, இங்கிலாந்துல நாட்டில் வேலை செய்ய சட்டபூர்வ உரிமை இல்லாத ஒரு நபர் எப்படி மக்கள் வரிப்பணத்தில் இருந்து வருஷத்துக்கு வருஷம் 77,000 பவுண்டுக்கு மேலே சம்பளமாக வாங்குவார்? சரி, உண்மையாகவே இது சாத்தியமானு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் வேலை செய்யவே உரிமை இல்லாத ஒருத்தர் எப்படி அங்கே இருக்கிற தேர்தல் போட்டியிட முடியும்? பொதுவாக இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து தேர்தலின்படி ஒருத்தர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு சில குறிப்பிட்ட விசா தகுதிகள் இல்லாட்டி குடியுரிமை தகுதிகள் கண்டிப்பாக வேணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தேர்தல் ஆணையம் இவர்களுடைய ஆவணங்களை சரிபார்க்காம அனுமதிச்சிருப்பாங்களா? அதனால தான் சமூக வலைதளங்களில் கிளப்பப்படுற இந்த குற்றச்சாட்டு இவங்க ஒரு திருநங்கை, அதோட குடியேறி அப்படின்ற காரணத்துக்காக வலதுசாரி அமைப்புகளால் திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு அரசியல் விமர்சனமா, இல்லாட்டி இதன் பின்னணியில் உண்மையிலே ஏதேனும் சட்ட ரீதியான சிக்கல் இருக்கா அப்படின்றத இப்போ ஒரு மிகப்பெரிய சர்வதேச விவாதமாக மாறிக்கொண்டு போகுது. பார்த்தீங்கன்னா, டாக்டர் மணிவண்ணன் இவர் இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர், அதோட தமிழாள். இவர் காமன்வெல்த் நாட்டோட அங்கமாக இருக்கிறதால இவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்குரிய இவருக்குரிய முழு உரிமையும் இருக்கு. தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு ஆள், பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிற ஒரு ஆள், சர்வதேச நாடாளுமன்றத்தில் ஏறி கம்பீரமாக பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. நண்பர்களே, இப்போ உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி ஏண்டா, சமூக வலைதளங்களில் இவர்களை பற்றி சொல்லப்படுற சட்ட ரீதியான விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாட்டின் நாடாளுமன்றத்தில் இது போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நபர்கள் வர்றது அவசியமா? உங்களோட நியாயமான கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட காணொலிகளை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இன்னொரு காணொலியில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.